ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ இந்த மிஷினில் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மிஷினில் எப்படி ஆன் பண்ணுறதுலேருந்து ஸோ எப்படி மிஷினிங் ஆகுதுன்ற வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே மிஷினை ஆன் பண்ணுறேன். ஸோ இதில் ஸ்டெப்லைசர் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அங்கே ஸ்டெபிலைசர் ஆன் ஆன உடனே இங்கே வந்து ஓகே ஸோ ஸ்டெபிலைசர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது எமர்ஜென்சி பட்டனை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ ரிலீஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். ஸோ அப்புறமேட்டு உங்களோட அந்த ஜாய்ஸ்டிக் மூலியமாக, அதாவது இந்த தான் ரிமோட்டு. ஸோ இதில் தான் நம்ம கரெக்டாக நம்ம ஆஃப் செட் பண்ணுறது எல்லாமே நம்ம இதிலேயே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பென்ட்ரைவு. ஸோ இப்போ நம்ம பென்ட்ரைவ் போர்ட்டில் பென்ட்ரைவை இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் ஆக்சஸ் ஹோம்ன்றதை காட்டும். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ இங்கே ஓகேன்ற ஆரிஜின் பட்டனை அழுத்துங்க. இப்போ ஆல் ஆக்சஸ் ஹோம்னு இருக்கும். ஜஸ்ட் இங்கே ஆரிஜின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஆக்சஸும் எக்ஸு ஒய் ஜெட் மூணுமே உங்களுக்கு ஹோமிங் போர்ஷனுக்கு வந்துடும். ஸோ மிஷின் நம்ம வாங்கும் போதே உங்களுக்கு இந்த ஸ்பீடில் தான் அவங்க டிஃபால்ட்டை ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பீடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹோமிங் போட்டாச்சு. இப்போ நம்ம எப்படி நம்ம ஆக்சஸை மூவ் பண்ணுறது? ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ்ஸு ஜெட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஜெட் மைனஸ். ஸோ நம்மளுக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எல்லா ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸு ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட் ப்ளஸ் அண்ட் ஜெட் மைனஸ். ஸோ எல்லா ஆக்சஸ்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ எக்ஸ் ப்ளஸில் நான் மூவ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸில் இந்த மூவ் ஆகும். அண்ட் தென் ஒய் ப்ளஸ், ஸோ ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளஸில் போகிற மாதிரி அந்த ஃபீல் ஆகும். அண்ட் தென் ஒய் மைனஸ் உங்களை நோக்கி வர மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஜெட் ப்ளஸ், அதாவது நம்ம டூல் மாட்டி இருக்கிற அந்த இடம் தான். ஸோ ஸ்பிண்டில் தான் ஜெட் ப்ளஸ். இப்போ நான் ஜெட் மைனஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த டூல் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் போகிறது தான் எக்ஸ் ப்ளஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அப்பில் மூவ் ஆகும், ஜெட் மைனஸ் கொடுத்தீங்கன்னா கீழே மூவ் ஆகும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமிங் போர்ஷன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பண்ணுறது ஹோமிங் போர்ஷன் தான். ஸோ ஜஸ்ட் இப்போ திருப்பி நீங்கள் ஹோமிங் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி ஹோமிங்கோட டைப்பு நார்மலாக கேட்பாங்க. ஹோம் ஹால் இருக்குது, ஹோம் எக்ஸு ஒய் அண்ட் ஜெட். ஸோ 3 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹோம் ஆல்னு கொடுத்தோம்னா எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே ஒரு இதில் வந்துடும். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாமே ஹோமிங் இப்போ வந்துருச்சு. இல்லை 1 by 1 நான் மூவ் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் ப்ளஸ்ஸை நான் மூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஒய் ப்ளஸ், அண்ட் தென் ஜெட் மைனஸ். ஸோ ஹோமிங்லேருந்து எல்லாமே என்ன பண்ணிட்டேன், நான் மூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் 1 by 1 நான் ஜெட்டுக்கு தனியாக நான் மேலே மூவ் பண்ணணும், ஹோமிங் போகணும், இல்லை ஒய்க்கு நம்ம தனியாக மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 செகண்ட் ஹோமில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் ஹோமிங் எக்ஸு ஒய் ஜெட். ஸோ தனித்தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹோமிங் எக்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை ஜெட்டுக்கு போங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஜெட் ஹோமிங் போயிடுச்சு. இப்போ ஒன்ஸ் அகெயின் ஹோமிங்கில் கிளிக் பண்ணிவிட்டு ஹோமிங் பட்டனை அடுத்தது
ஹோமிங் எக்ஸ். இப்போ எனக்கு எக்ஸில் வந்து ஹோமிங் போகணும். திருப்பி இந்த ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஓகேங்களா. ஸோ 1 by 1 நம்ம எக்ஸு ஒய் ஜெட் மூணுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். திருப்பியும் ஹோமில் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒய் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஐ அண்ட் லோன்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்மளை ஸ்பிண்டில் ஸ்பீடை ஃபாஸ்ட்டாக நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்காக ஆப்ஷன். இது நம்ம ஹையாகவும் வச்சுக்கலாம் லோவும் வச்சுக்கலாம். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிண்டில் ஸ்பீடுன்றதை கொடுத்துருப்பாங்க எஸ்பி, அதாவது ஸ்பிண்டில் ஸ்பீட். இப்போ வந்து எல்லில் இருக்குது, அதாவது லோவில் இருக்குது. இப்போ எனக்கு ஃபாஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போது எஃப்பில் வச்சுக்கலாம். இல்லை நம்ம லோவில் ஸ்டார்டிங்கில் லோவில் வச்சு கூட நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஜஸ்ட் இப்போ மூவ் பண்ணுறேன் எக்ஸ் ப்ளஸில் அண்ட் தென் ஒய் ப்ளஸ். இப்போ எனக்கு இப்போ இந்த ஸ்பிண்டில் ஸ்பீடாக நான் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஆன் ஆஃப் பட்டன், இதுதான் ஸ்பிண்டில் ஆன் பண்ணிக்கிறது ஆஃப் பண்ணுற ஒரு பட்டன். இப்போ கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸ்பிண்டில் உங்களுக்கு இப்போ லோவில் சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை அண்ட் லோன்றது இருக்குது. இப்போ நான் ஹைன்னு வச்சோன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாகவே சுற்ற ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ எப்போதுமே நீங்கள் லோவில் வைக்கிறது என்றைக்குமே சேஃப் தான். ஸோ லோவிலே வச்சுக்கோங்க. ஸ்பிண்டில் ஸ்பீட் என்றைக்குமே லோவிலே வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ எனக்கு ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணுறதுக்கு சேம் பட்டன். ஸோ ஸ்பிண்டில் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் சேம் பட்டன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம ஆரிஜினை செட் பண்ணுறதை இன்றைக்கி பார்ப்போம். இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க XY0 Z0. ஸோ எப்படி நம்ம ஆஃப் செட்டை எடுக்கிறன்றதை இன்றைக்கி பார்ப்போம். அடுத்தது நம்ம மெனுவை பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது எக்ஸ் ப்ளஸ்க்கு நான் மூவ் பண்ணுறேன். அடுத்தது ஒய் ப்ளஸ். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நான் ஆர்ஜின் நான் இங்கே செட் பண்ண போகிறேன். ஸோ எப்போதுமே நம்ம ஆர்ஜின் செட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. எல்லோரும் பாட்டம் லெஃப்ட் கார்னர் தான் உங்களுக்கு அதிகமாகவே வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கே வந்து என்னோடய ஆர்ஜினை நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ டூவில் மூவ் பண்ணி நான் இங்கே வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் எக்ஸ் ப்ளஸில் மூவ் பண்ணுறேன் அண்ட் ஒய் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு Z மைனஸ். ஸோ டூல் கொண்டு போய் அந்த ஆரிஜின் கிட்ட வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு Z மைனஸ். ஸோ கொஞ்சம் ஹைட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டெப்பட் மோடில் போடணும். உங்களுக்கு இங்கே மோடிங் ஆப்ஷன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்புன்னு இருக்கும். ஸோ ஸ்டெப்புக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு மைக்ரானில் இறங்கும். இப்போ நான் Z மைனஸில் இறக்குறேன். இப்போ 8.5 இருக்குது. இப்போ 8.4ன்றதை ஆகும். ஸோ பாயிண்ட்டுக்கு அடுத்த நம்ம 1 மைக்ரானில் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இது நீங்கள் ஸ்டெப்பர் மோடில் போகிறது கொஞ்சம் ஈஸியான வே தான். ஸோ சேஃபாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இது மாதிரி நம்ம ஸ்டெப்பர் மோடில் போட்டோன்னா கூட நம்ம எல்லா ஆக்சஸ்க்கும் ஈக்குவலாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம். பொறுமையாக கூட நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ்லேயும் உங்களுக்கு மூவ் ஆகுறது நல்லாவே தெரியும்.
ஸோ கரெக்டாக இருக்கான்றதை நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மார்க் பண்ண இடத்துல நம்ம அங்கே டூவில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஜெட்டில் நம்ம இப்போது கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு Z0ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்றைக்குமே நம்ம Z0 பண்ணிட்டு தான் XY0ன்றதை நம்ம கொடுக்கலாம். ஸோ Z வந்து உங்களுக்கு இங்கே 0 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம Y0ன்றதை நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக நம்ம டூவில் அங்கே வச்சுருக்கிற நேரத்தில் கரெக்டாக நம்ம அங்கே வச்சாச்சு. ஸோ எக்ஸு அண்ட் ஒய் அண்ட் ஜெட் மூணுத்தையும் நம்ம ஆக்சிஸ்க்கு 0 பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த மோடுலேருந்து இப்போது நம்ம வெளில வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூவில் வச்சுட்டு இப்போது நம்ம பென்ட்ரைவ் இப்போது போட்டிருக்கோம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ண இந்த பென்ட்ரைவில் இப்போது நம்ம யூஎஸ்பி மூலியமாக இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் இந்த யூஎஸ்பியை கிளிக் பண்ணி இப்போது ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ண போகிறேன். இங்கே உங்களுக்கு ரன், பாஸ் அண்ட் டெலிட்ன்ற ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் ஃபைலுன்ற ஆப்ஷனு உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இங்கே ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் இந்த பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு டவுன் அண்ட் அப் அந்த ஏரோ மார்க் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ டவுன், அப்பு அண்ட் டவுன் ஏரோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் கீழே இறக்கிக்கலாம். ஸோ இங்கே நான் ஒரு லைன் ஈன்றதை கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் போட்டிருக்க கட்டர் பார்த்தீங்கன்னா என்கிரேவிங் கட்டர்ஸ். ஜஸ்ட் அவுட்டர் லைனை மட்டும்தான் மார்க் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் இங்கே ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ ஒர்க் ஸ்பீட் நான் அங்கே சிஸ்டமில் டிஃபால்ட்டாக வச்சுருக்கிற ஸ்பிண்டில் ஸ்பீட் தான் 12,000. ஃபாஸ்ட் ஸ்பீட் இதாவது இந்த மிஷினோட டிஃபால்ட்டான வந்து 15,000 இவங்க செட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்பீட் ஸ்கேல். ஸோ இந்த ஸ்பீட் ஸ்கேல் என்றைக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் 0.1ன்றதை வைங்க. ஸோ இங்கே டெலிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டெலிட் பண்ணிவிட்டு 0.1ன்றதை கொடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஸ்லோவில் ஆரம்பித்து ஃபாஸ்ட்டில் உங்களுக்கு முடிக்கலாம். என்றைக்குமே ஸ்டார்டிங் மிஷினிங் பண்ணும்போது ஸ்லோவில் ஆரம்பித்து தான் நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே ஓகேன்றதை கொடுங்க.